ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர். இது பார்த்திங்கன்னா Woscher என்ற பிராண்ட்லேருந்து மாடல் 1610 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தான். அமேசானில் தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம், அன்பாக்சிங்குள்ளே. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்ஸு, கார்ஸு, பாலு, இல்லைன்னா ஃப்ளோட், சோஃபா, இந்த மாதிரியான காற்றடிச்சு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 100 PSI வரைக்கும் இதுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம காரில் வந்து சிகரெட் லைட்டரில் வந்து ப்ளக் பண்ணி, சார்ஜர்லாம் நம்ம ப்ளக் பண்ணுவோம் இல்லையா, சிகரெட் லைட்டர் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதில் நம்ம ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக நீட்டாக இருக்குது. ப்ராடக்ட் இமேஜு, போர்ட்டபுள் ஏர் கம்ப்ரெசர் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் போர்ட்டபுளாக இருக்கான்னு. ப்ராடக்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது 1 year வாரண்ட்டி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் பாக்ஸில் வந்து 1+1 year போட்டிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு DC 12 volt 100 watts வேலை செய்கிறது. அதாவது 8.5 amps. இந்த 8.5 ampsன்றது வந்து நம்ம பைக்குக்கு கண்டிப்பாக இப்போ சூட்டபிள் ஆகாது. பைக்கில் நம்ம எந்த சேஞ்ச் பண்ணி பேட்டரியில் போட்டு ட்ரை பண்ணாலும் ஓடும், பட் பைக்கோட பேட்டரி கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிடும். ஸோ இதை காரில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்டோட ஒயர் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. காரில் அதாவது முன்னாடி நம்ம ப்ளக் பண்ணிட்டோம்னு சொன்னால் 4 டயருக்கும் நம்ம ஒயர் எட்டணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நல்லா லாங்காகவே கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே ப்ராடக்ட் வந்து கைக்குள்ளே அடங்கிடுச்சு. பார்த்தீங்களா, ப்ராடக்ட் ஓரளவு காம்பேக்டாக தான் இருக்குது, ஸ்லிம்மாகவும் தான் இருக்குது. பின்னாடி அதோட வோல்டேஜ் ரேட்டிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ராடக்டோட பில்ட் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. அந்த ஸ்விட்செல்லாம் நல்லா ரக்கடாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள 1+1 year வாரண்ட்டி அப்படின்ட்டு போட்டு ஹாப்பி வித் அவர் ப்ராடக்ட் அப்படின்ட்டு ஒரு ரேட்டிங் போட சொல்லி அமேசானில் ரேட்டிங் போட சொல்லிவிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் மாதிரி. நம்ம 1+1 year வாரண்ட்டி வாங்க நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட பில்லு. ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1040 ஆயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்ட்டின்னு ஆன்லைனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது பாக்ஸில் வந்து 1+1 yearன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பிராண்ட் நேம் வந்து ஒரு ஃபோம் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கீ செயின் மாதிரி. நம்ம கீ செயின் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே எங்கேயாவது தொங்க விடுற மாதிரினாலும் தொங்க விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காற்றடிக்கிற அந்த பைப் கூட அட்டாச் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, இது வந்து காரோட சார்ஜர் போடுற அடாப்டரில் நம்ம இதை ப்ளக் பண்ணி நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளேட் பண்ணுற அந்த காற்றடிக்கக்கூடிய அந்த டியூப் வந்து பாக்ஸில் அப்படியே மடித்து வச்சுட்டாங்க. டியூபோட லென்த்து ஷார்ட்டாக தான் இருக்குது, பட் அந்த ஷார்ட்டாக இருக்கிறதால தான் அந்தளவுக்கு அவங்களால காம்பேக்டாக கொடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த பைப் கீழே அப்படியே ஒரு டார்ச் LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா முக்கியமான அட்டாச்மெண்ட் இதுதான். நம்ம சைக்கிளில் காற்று அடிக்கணும்னா இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம அந்த பம்பில் அந்த நாசிலில் பைப்பில் மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி, அது பார்த்திங்கன்னா பால் அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
நம்ம பைக்லேயோ கார்லேயோ அடிக்கும்போது நம்ம எந்த அட்டாச்மெண்ட்டும் பண்ண வேணாம், டைரெக்டாக நம்ம டயரில் அந்த பைப்பை மாட்டி அதை நெட்டை மட்டும் டைட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிட் ஆகிக்கும். இந்த ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் இப்போ நம்ம மாட்டி பார்த்துடலாம். பெர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா டைட்டாகவே இருக்குது. நம்ம ஒரு டெஸ்டிங் போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓவரால் ப்ராடக்டோட லுக் வைஸ், ஃபீச்சர்ஸ் வைஸ் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நம்ம எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுறேன்.